அனைவருக்கும் வணக்கம். அறமகை ஃபவுண்டர் லோகநாதன் நான் பேசுகிறேன். நான் வரும் சட்டமன்ற தேர்தல் 23/4/2026 இந்த சட்டமன்ற தேர்தலை மாற்றுத்திறனாளிகளாகிய நாங்கள் புறக்கணிக்கிறோம். அதற்கான காரணம், சென்னையில் உள்ள நம்முடைய அறமகை அறக்கட்டளைக்கு சொந்தமான வீட்டை அபகரித்து இன்று வரை தராமல், அதே போல கடந்த வருடம் என் மீது தாக்குதல் நடத்தி என்னை தகாத வார்த்தைகளால் திட்டியும் என்னை மிகவும் கேவலப்படுத்தி அடித்த திருமதி தீபா, திரு செந்தில் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்காத கோயம்பேடு கேட்டன் காவல் நிலைய எஸ்ஐ திரு வெங்கடேசன் அவர்களையும், அதே போல இந்த 3 மாத காலங்களில் என்னை நடையாய் நடக்க வைத்து அலகழித்து இதுவரை எந்த ஒரு ஆக்ஷனும் எடுக்காமல் அந்த ஃபைலை தன்னோட டேபிள் மேலே வச்சிட்டு இருக்கும் கேட்டன் காவல் நிலைய இன்ஸ்பெக்டர் மகேஸ்வரி மேடம் அவர்களை கண்டித்தும், அதே போல மாண்புமிகு நீதிமன்றம் அந்த வீடு உங்களுக்கு தான் சொந்தம் என்று கடந்த வருடம் நவம்பர் மாதம் 12 நவம்பர் 2026 அன்று தீர்ப்பு அளித்தும் இதுவரை அந்த வீட்டை நமக்கு தராமலும், தாக்குதல் நடத்திய சென்னை சின்மயா நகர் சேர்ந்த தீபா, செந்தில் ஆகியோர் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்காதவர்களை கண்டித்தும் உடனடியாக எஃப்ஐஆர் போட வேண்டியும் இந்த தேர்தல் புறக்கணிப்பு போராட்டத்தை நாம் முன்னெடுக்கிறோம். நம்முடைய அன்பு உறவு மாற்றுத்திறனாளி சங்க தலைவர் திரு சிவா அவர்கள் இப்போது உரையாற்றுவார். வணக்கம். உயர்திரு சென்னை ஆணையர் அவர்களுக்கு இந்த வேண்டுகோளை வைக்கிறோம். நாங்கள் கடந்த வருஷம் 10/3/2025 அன்னைக்கு எங்களுக்கு அறமைகள் அறக்கட்டளைக்கு சொந்தமான வீடு எங்களுக்கு தரப்போறதா தகவல் வந்தோன்னா நாங்கள் ஒரு டீமாக எல்லாரும் அங்கே போனோம். போன இடத்துல எங்களையும் எங்கள் சார்ந்தவங்களையும் அவங்க தரகுறவா பேசியும் கை நீட்டியும் ரொம்ப துன்புறுத்திட்டாங்க. இது சம்பந்தமாக நாங்கள் கோயம்பேடு கேட்டன் காவல் நிலையத்தில் பதிவு பண்ணணும். ஆனால் அவங்க இதுவரையும் எஃப்ஐஆர் போடாமல் அலக்கழிச்சிக்கிட்டு இருக்காங்க. எங்களுக்கு கோர்ட்டில் எங்களுக்கு சொந்தமான வீட்டை பரிந்துரை பண்ணிட்டாங்க. இதுவரை வீடு எங்களுக்கு கிடைக்கல. அவங்க மேலே எஃப்ஐஆரும் போடலை. எஃப்ஐஆர் யார் மேலே போடணும்னா திருமதி தீபா, திரு செந்தில் அவர்கள் மேலே இன்னும் எஃப்ஐஆர் போடாமல் இருக்காங்க. எஃப்ஐஆர் போட்டு அவங்க மேலே நடவடிக்கை எடுத்து எங்கள் அறமைகள் அறக்கட்டளைக்கு சொந்தமான அந்த இடத்த எங்களுக்கு ஒப்படைச்சோன்னே இந்த சட்டமன்ற தேர்தலை நாங்கள் ஓட்டு போடுவோம். இல்லைன்னா புறக்கணிக்கிறதுக்கு தயாராக இருக்கோம். நீங்க பேசுங்கம்மா. கண்டிப்பா எங்களுடைய ஓட்டு எங்களுடைய அந்த வீடு எங்களுக்கு மீட்டு தருமாறு தாழ்மையுடன் நிச்சயமா எங்களுடைய ஓட்டு போடணும்னா எங்களுடைய வீடு எங்களுக்கு திருப்பி கொடுக்கணும். அப்போதுதான் சட்டமன்ற தேர்தலில் எங்க ஓட்டு கண்டிப்பா ஓட்டு போடப்படும். இல்லை என்றால் ஓட்டு போட முடியாது எங்களால. கண்டிப்பா நாங்க எங்க வேணாலும் பேசுவோம். இதுதான் எங்களுடைய வாக்குறுதி. பார்வை மாற்றுத்திறனாளி சொல்லுங்கம்மா. பார்வை மாற்றுத்திறனாளி சென்னை வீட்டு வந்துட்டீங்களா? அன்னைக்கு போன வருஷம் வந்துருந்தீங்கல்ல? ரைட், அது சொல்லுங்க. உயர்திரு சென்னை காவல்துறை ஆய்வாளர் ஆணையர் அவர்களுக்கு வணக்கம். இந்த தீபா செந்தில் அவர்கள் எங்களுடைய இடத்த, அதாவது மகிழா அறக்கட்டளை இடத்த அவங்க வச்சிருக்காங்க. அந்த இடத்த எங்களுக்கு மீட்டு தருமாறு கேட்டுக்கொள்கிறோம். மீட்டு தந்தாதான் நாங்க மாற்றுத்திறனாளி மக்கள் அனைவரும் ஓட்டு போடுவோம், இல்லைன்னா போட மாட்டோம். அதே மாதிரி நாங்களும் அதே தான் சொல்கிறோம். இந்த எங்களுடைய இடத்த எங்களுக்கு திருப்பி கொடுத்தா தான் நாங்கள் ஓட்டு போடுவோம், இல்லைன்னா ஓட்டு போட மாட்டோம். ஆமாம், நாங்களும் அதை தான் சொல்கிறோம். முதல்ல அவங்க மேலே முதல் தகவல் அறிக்கை முதல்ல போடணும். அதுதான் ஃபஸ்ட்டு. எங்களை தரக்குறைவாக பேசுனாங்க. அது முதல்ல அவங்க போட்டே ஆகணும். அதை செய்யாத காவல்துறையை தான் நாங்கள் கண்டித்து இப்போ இது பண்ணுறோம். அதே மாதிரி நாங்கள் தேர்தலை புறக்கணிப்போம். எங்களுக்கு உண்டான நியாயம் எங்களுக்கு வழங்கி ஆக வேண்டும்.
இப்போ வந்து நாங்கள் தனிப்பட்ட முறையில் எதுவும் இல்லை. கோர்ட்டு வந்து எங்களுக்கு உத்தரவு கொடுத்துட்டாங்க, அந்த வீடு எங்களுக்கு அறமகில் அறக்கட்டளைக்கு சொந்தமானதுன்னு தான். ஆனால் அப்போ இருந்து அவங்க தராமல் மேற்கொண்டு இழுக்கடிச்சிட்டு இருக்கிறதுக்கு எங்களுக்கு மன வருத்தத்தை தருகிறது. அதனால அதை கொஞ்சம் மீட்டு தருமாறு கேட்டுக்கிறோம். இல்லை என்றால் தேர்தலை புறக்கணிப்போம் நாங்கள். நன்றி, வணக்கம். நிச்சயமாக இந்த தேர்தல் வந்து மாற்றுத்திறனாளிகளோட புறக்கணிப்பு இன்னும் அதிகமாக தொடரும். நீதி வேண்டிய எங்களுடைய போராட்டம் கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருடமா வந்து நடந்துட்டு இருக்கு. இது வந்து ஒரு பெரிய அரசியல் கட்சியோட பின்னணியிலும் சரி, அதே போல வந்து ஒரு காவல்துறை அதிகாரி அவரே சொன்னார், செந்திலே சொன்னார், எனக்கு பின்னாடி டிசி மேடம் இருக்காங்க, அவங்க நினைச்சாங்கன்னா அவங்க எல்லாரும் தூக்கி உள்ள போட்டுருவேன், அன்னைக்கே சொல்லி தான் மிரட்டினாரு. அவங்க யாருன்னு இது வரைக்கும் எங்களுக்கு தெரியல. அந்த பீரியட்ல அங்க வந்து T4 போலீஸ் ஸ்டேஷன் அந்த சரௌண்டிங்ல இருந்தவங்க போல இது. பட் நாங்க வந்து குறை சொல்லலாம் சொல்ல, அவங்க யாருன்னு கூட எங்களுக்கு தெரியாது. அவர் சொன்னார் அவங்க சப்போர்ட் எனக்கு இருக்கு, அதே மாதிரி பெரிய கட்சியோட சப்போர்ட்டும் எனக்கு இருக்கு, என்னால எதுவும் பண்ண முடியாது அப்படின்னாரு. நாங்கெல்லாம் மாற்றுத்திறனாளிகள், அதாவது உங்களோட பரிதாபத்துக்காகலாம் நாங்கெல்லாம் வந்து எதுவும் பார்க்கல. ஆனா எங்களோட போராட்டம்லாம் தொடங்குச்சுன்னா வந்து மிகப்பெரிய போராட்டமா இருக்கும். கண்டிப்பா இந்த தேர்தல் புறக்கணிப்பு இருக்கும். அதே போல அந்த வீடு எங்களுக்கு எவ்வளவு முக்கியமானதுன்றது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். ஒரு மாற்றுத்திறனாளிகளுக்கு சொந்தமான வீடை வந்து ஒருத்தர் அபகரிக்கிறாரு. ஆனா அதுக்கு பாத்தீங்கன்னா அவ்வளவு பேர் வந்து துணை நிற்கிறாங்க. கண்டிப்பா இந்த காணொலியை காணும் பொதுமக்களும் சரி, ஊடக நண்பர்களும் சரி, அரசியல் உறவுகளும் சரி, எல்லாருமே வந்து எங்களுடைய இந்த போராட்டத்துக்கு வந்து துணை நிற்கணும். கண்டிப்பா அவங்க தீபா செந்தில், சென்னை சின்மயா நகர், சாய் நகர், கேலக்ஸி அபார்ட்மெண்ட் நம்பர் 7 F2 அதுல குடியிருக்கிறாங்க. அது எங்க வீடு தான், எங்களுக்கு சொந்தமான வீடு. இது வரைக்கும் அதை அபகரிச்சு அவரு எவ்வளோ தெனாவட்டா பேசுறாரு. நாங்க போகும்போதெல்லாம் வரும்போதெல்லாம் அன்னைக்கெல்லாம் என்னை பிடிச்சி அடிக்கிறாரு. மாற்றுத்திறனாளிகளாம் தடுக்க முடிஞ்சா அவங்களும் திட்டுறாரு, அவங்க ஒய்ஃப் அவரும். ஆனா இது வரைக்குமே இந்த சம்பவம் நடந்து கிட்டத்தட்ட ஆச்சு 1 வருஷம் 1 மாசம் ஆயிடுச்சு. ஆனா இது வரைக்குமே வந்து காவல்துறைக்கு எல்லாமே தெரியும். போன மாசம் கூட என்னையும் 3 மாற்றுத்திறனாளிகளையும் கிட்டத்தட்ட 5 மணி நேரம் வச்சு விசாரிச்சாங்க. T4 ஏசி ஆபீஸ்ல உட்கார வச்சு விசாரிச்சு நாங்க எல்லாம் எஃப்ஐஆர் போட்டுருவோம் சார் நாங்க. ஆனா ஏசிக்கு ஃபோன் பண்ணா எடுக்க மாட்டாரு. அவர் சத்யன் சார் வந்து எடுக்க மாட்டாரு. அதே மாதிரி இன்ஸ்பெக்டர் மகேஸ்வரி மேடம் ஃபோன் பண்ணா நான் லீவ்ல இருக்கேன்றாங்க, டியூட்டில இருக்கேன்றாங்க. ஆனா எங்கள் வீடு நடந்த இந்த தாக்குதலுக்கு வந்து சுத்தமா ஒரு நியாயமே கிடைக்கல. ஒரு நல்ல விசாரணை நடத்தி விசாரணைலாம் முடிஞ்சிச்சு. எத்தனையோ ஒரு சம்மன் அனுப்பி அவங்க ஆஜராக கூட ஆகல. ஒரு முறையெல்லாம் பாத்தீங்கன்னா என்னை வர சொல்லிட்டு என்னோட மனைவிக்கு வந்து உடம்பு சரியில்லை, நான் மெடிக்கல் ரிப்போர்ட்லாம் அனுப்புறேன். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீ வந்து நீ பாட்டு கேஸ் கொடுத்துட்டு உட்காந்துதான் என்ன ஆகுறதுன்னு கேக்குறாங்க. திருச்சியில இருந்து அடிச்சு பிடிச்சி ஓடினா ஸ்டேஷன்ல இருந்து ஒரு 300 மீட்டர் தான் அவங்க வீடு. முதல் தெருவே அந்த வீடு தான். அங்க இருக்கிறவங்க ஆனா வரல. கேட்டா சம்மன் அனுப்புறேன்றாங்க. 10 மணிக்கு வர சொன்னது 9:50 நான் போய் நிக்கிறேன். ஆனா 2 மணி வரைக்கும் என்ன வெயிட் பண்ண சொல்லிட்டு அவங்க ஆப்போசிட் பார்ட்டி வரவே இல்லை சுத்தமா. சம்மன் அனுப்புறேன்றாங்க, அதை பண்றேன்றாங்க. அவர் வந்து தீபா செந்தில், தீபா வந்து ஒரு அரசு வெட்டினரி மருத்துவர். அவர் மிகப்பெரிய ஆட்கள் பலமும் அரசு பலமும் இருக்கிறதா வந்து அவரும் சொல்றாரு. அதே மாதிரி செந்தில் வந்து ரியல் எஸ்டேட், கட்ட பஞ்சாயத்து, ஒரு கம்பெனில மேனேஜரா வேலை செய்யறேன்னு சொல்றாரு. ஆனா இங்க கூட என்னால நிம்மதியா இருக்க முடியல. இது அடுத்தடுத்து பெரிய பிரச்சனை இருக்கு. என்னை வந்து மிரட்டல் விடுக்கிறாங்க, வெளியே போக முடியல, அந்த மாதிரியான சூழல்லாம் இருக்குது. தயவு கூர்ந்து இந்த நிகழ்வை இதை பார்க்கும் அனைவரும், அனைத்து நல்லுள்ளங்களும் எங்களுக்கு உங்களுடைய ஆதரவை தந்து விரைவில் அவர்கள் மீது எஃப்ஐஆர் போட்டு நாங்கள் எல்லாம் மன திருப்தியுடன் இந்த நாட்டின் குடிமக்கள் என்ற ஒரு மன நிம்மதியுடன் எங்களுக்கும் நியாயம் உண்டு, மாற்றுத்திறனாளிகளுக்கும் நியாயம் உண்டு, நீதி உண்டு, எங்களுக்கும் வந்து சப்போர்ட் பண்ண ஆள் இருக்காங்க என்ற ஒரு மனோநிலையில் நாங்க வந்து எங்களோட ஓட்டை நாங்க வந்து போடணும். சரியா இன்னும் 5 நாள் இருக்கு. இந்த 5 நாளுக்குள்ள எங்களுக்கான நீதி கிடைச்சாகணும். நன்றி.